பைபிளும் நியூஸ் பேப்பரும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 20வது வசனம். ஆனபடினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்நானாபதிகளாய் இருந்து தேவனுடைய ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாய் இருந்து. We are ambassadors for Christ. இந்த வசனத்தை ஞாபகப்படுத்துவது போல ஒரு செய்தியை நான் பார்த்தேன். ஒரு காரை விளம்பரப்படுத்தி இருக்கிறாங்க. ஒரு பெரிய கம்பெனி, நம்பகமான கம்பெனி தான் அது. ஒரு புது மாடல் கார். அதை 2 பேரை பிராண்ட் அம்பாசிடரா நியமிச்சிருக்காங்க. விளம்பர தூதர் 2 பேர். இந்தி சினிமா உலகத்தினுடைய மிக புகழ்பெற்ற நடிகர் ஒருவர், நம்பர் 1 நடிகர். 2வது நம்பர் 1 நடிகை இந்தி திரை உலகத்தின். இவங்க 2 பேர் தான் விளம்பர தூதர்கள் அந்த காருக்கு, அந்த மாடலுக்கு. 2 பேரும் பிராண்ட் அம்பாசிடர். ஒருத்தர் அந்த காரை வாங்கியிருக்காரு. வாங்கி அவருக்கு அதுல திருப்தி இல்லை. அவங்க விளம்பரம் செய்த, அவங்க சொன்ன சில வசதிகள் அதுல வேலை செய்யல. அதனால வழக்கு போட்டிருக்காரு. யார் மேலேயும் சேர்த்து வழக்கு போட்டிருக்கிறார் தெரியுமா? பிராண்ட் அம்பாசிடர்ஸ், விளம்பர தூதுவர்கள். அந்த இந்தி நடிகர், இந்தி நடிகை 2 பேர் மேலேயும் வழக்கு போட்டிருக்கிறாரு. நீதிமன்றமும் அவங்க 2 பேர் மேலேயும் வழக்கு பதிவு செய்திருக்கிறது. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். அவங்க விளம்பரம் தானே பண்ணாங்க, அதுவும் ரொம்ப நம்பகமான ஒரு கம்பெனி. உலகம் முழுதுமே அந்த பேரை சொன்னா தெரியும். நம்பகமான கம்பெனி தான். அந்த மாடல்ல எதுவும் குறையோ அல்லது அந்த பீஸ்ல ஏதாவது குறையா தெரியல, குறிப்பிட்ட அந்த கார் பீஸ்ல. ஆனா விளம்பரம் பண்ணதுக்காக அவங்களும் வழக்கை சந்திக்க வேண்டியதாயிற்று. அப்போதுதான் இந்த வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. கிறிஸ்துவுக்காக நாம் ஸ்தானாபதிகளாய் இருந்து. ஆனால் நாம் பிராண்ட் அம்பாசிடர் கிடையாது, நம்ம விளம்பர தூதர் கிடையாது. இயேசு கிறிஸ்துக்கு விளம்பரம் தேவையில்லை. இயேசு கிறிஸ்து தான் உலகத்திலே பெரிய பிராண்டு. இயேசு கிறிஸ்து தான். அதை விட பெரிய பிராண்டு உலகத்துல இருந்ததும் இல்லை, இருக்க போறதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவை நாம விளம்பரப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நாம் தூதர்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய தூதர்களாக, அம்பாசிடர்ஸாக, பிரதிநிதிகளாக இருந்து மனிதர்களை தேவனோடு சமாதானம் பண்ணுவதற்கு நாம் முயற்சிக்கிறவர்கள். ஒப்புரவாகுங்கள் என்று வேண்டிக் கொள்கிறோம். மனிதனை தேவனோடு சமாதானம் பண்ணி வைக்கிறதுக்கு, ஒப்புரவாக்குறதுக்கு, உறவுல கொண்டு வர்றதுக்கு நாம் ஒரு தூதராக, ஒரு பிரதிநிதியாக செயல்பட வேண்டும். என்னால ஆண்டவர் பேரு கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது தற்காலிகமா கொஞ்சம் தான் கெட்டு போகும். நான் இயேசு கிறிஸ்துவ பேரை காப்பாற்ற முடியாது. என்னால அவர் பேர் மகிமைப்படலாம். நான் இயேசு கிறிஸ்துவை காப்பாற்றவோ அவருடைய பேரை காப்பாற்றவோ வேண்டிய அவசியம் இல்லை. நாம் பிராண்ட் அம்பாசிடர் கிடையாது. மறுபடியும் நல்லா கவனிங்க, நாம் தேவனுடைய விளம்பர தூதுவர்கள் கிடையாது. தூதுவர்கள், அவருக்கு விளம்பரம் தேவையில்லை. மனிதர்கள் நடுவுல நம் தேவனுடைய தூதர்களா, பிரதிநிதிகளா இருந்து அவர்களுக்கு ஆண்டவருடைய செய்தியை சொல்றோம். ஆண்டவர் அவங்களை அழைக்கிறார், வாங்க என்னோட சமாதானம் பண்ணிக்கலுங்க. ஆதாம் காலத்துல மனிதனுக்கும் தேவனுக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி உண்டாயிடுச்சு. உறவுல ஒரு பெரிய சிக்கல் ஏற்பட்டு போச்சு. அந்த சிக்கலை இயேசு தன்னுடைய ரத்தத்தினாலே, சிலுவையினாலே சரி பண்ணார். அந்த செய்தியை சொல்லணும். இப்போ உறவு சரியாயிடுச்சு, மனுஷனுக்கும் தேவனுக்கும். வாங்க தேவனிடத்துல வந்து உறவு கொள்ளுங்க, சமாதானம் பண்ணிக்கிடுங்க, ஒப்புரவாகுங்கன்னு செய்தியை சொல்லக்கூடிய ஒரு பிரதிநிதிகள், ஒரு ஸ்தானாபதிகள். அந்த தகுதியோடு நம்ம வாழணும். இப்போ நம்ம நாட்டுல எத்தனையோ நாட்டு தூதர்கள் இருக்காங்க. நம்ம நாட்டு தூதர்கள் எத்தனையோ நாட்டுல இருக்காங்க. அவர்களுக்கு ஒரு தகுதி உண்டு. அப்ப தேவனுக்கே நம்ம பிரதிநிதிகளா, தூதர்களா இந்த உலகத்துல இருக்கிறோம்னா அந்த தகுதியோடு இருக்கணும். அதை நம்ம சொல்லணும். அதற்காகவே நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென்.